நான் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், வாத்தியாரை பார்த்து வணக்கம் வைக்கிறேன். சரி நீ வணக்கம் வச்சிட்டேன், நீ வீட்டுக்கு போய் சொல்ல போறது இல்ல, அவர் எழுதிட்டு போடான்னு சொல்லுவார் இல்லைங்களா. நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம், அந்த எழுதக்கூடிய எக்ஸாம்ல கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் அழுதுகிட்டே வாச்சு என்ன செய்யணும், எழுதணும். அப்ப வழிபாடு என்பது வாழ்க்கையை மாற்றாது. ஏன்னா எந்த சித்தர்களும் எந்த ஞானிகளும் அனுபவப்பட்டு அதை கடந்தவங்களும் கூட இதை மாத்தும்னு சொல்லி எங்கேயும் எழுதல. அதே மாதிரி சித்தர்களை வழிபடவும் யாரும் சித்தர்கள் சொல்லல, இவங்களா போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்ப கலெக்டர் வந்தா வணக்கம் போடணும்னு யாராவது சொல்றாங்களா, அவர் சொல்றது இல்ல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வேலையாவதுக்காக வணக்கம் வைக்கிறாங்க தவிர கலெக்டர் வணக்கம் வைக்கிறவனுக்குலாம் சைன் போட்டு கொடுத்தாருன்னா அவர் வேலையை பார்க்க முடியாது. அது போல இறைவன் அப்படியேதான். அப்ப இறை அப்படிங்கிறது எந்த மதத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், ஊருக்கு தகுந்த மாதிரி. இப்ப நம்ம வந்து இங்க போயிட்டோம் பாணின்னு கூப்பிடுறோம், அமெரிக்காவுக்கு போனா பாணி 1 லிட்டர்னு கேட்டா கொடுக்க மாட்டான், வாட்டர் 1 லிட்டர் தான் கொடுப்பான். நம்ம ஊர்ல வந்து தண்ணின்னு கேட்கிறோம், நீளுன்னு கேட்கிறோம். அப்படின்றப்ப ஒரே பொருளுக்கு வேறு வேறு பேர்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி இருப்பது போல இறைவனுக்கு வேற வேற நாமங்கள் ஒவ்வொரு மதங்கள்லயும் இருக்கே தவிர ஒரே ஆளுதான், ஒரே ஆளுன்னு கூட சொல்ற, சும்மா புரிதலுக்காக சொல்ற, ஒரே அமைப்பு தான் இருக்கு தவிர இந்த அமைப்புடன் நம்ம என்ன பண்றாருன்னா இந்த புத்தியை கொடுங்க கேட்கிறோம், அந்த புத்தி இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை.